இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாரு. விஜயகாந்த் வந்தாரு, முதல் எலெக்ஷன் இருந்தாரு, அவர் மட்டும் ஜெயித்தாரு. அதிமுக கூட்டணி சேர்ந்தாரு, அம்மா வந்து எதிர்கட்சி தலைவராக்குனாங்க. அது போல எதிர்த்தாரு, அப்படியே போயிட்டு இப்ப நம்ம கிட்ட வராங்க. அதே மாதிரி நடிகர்கள் எல்லாரும் கட்சி தொடங்கியிருக்காங்க. சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினாரு, போயிட்டாரு. எல்லாரும் என்ன எம்ஜிஆர் ஆக முடியுமா? எல்லாரும் அம்மாவாக முடியுமா? டி ராஜேந்தர், பாக்யராஜ், இப்படி வரிசை எல்லா நடிகரும் ஆகுனாங்க. கடைசியில விஜய் வந்திருக்காரு. இது என்ன நிலைமைக்கு போகும் என்று மக்கள் தான் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால வலுவாக இருக்கிற மக்களுக்கு தொண்டு செய்கிற ஒரே இயக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற இந்த இயக்கம் தான் என்பதை மனதில் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது எடப்பாடியாரா ஸ்டாலினா என்பதுதான் நிற்குமே தவிர வேற எதுவுமே நிற்காது. திமுகவா அண்ணா திமுகங்கிறதான், வேற எந்த கட்சியுமே அந்த சைடுல இருக்கிற கட்சி மாதிரி தான் இருக்கு. அதனால வகை போகும் என்கிற அண்ணாமலை என்னைக்காவது ஒரு இடத்துல செய்துட்டு அவன் சொல்லட்டும், ஏதாவது ஒரு இடத்துல நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கேன், இல்ல ஒரு வார்டு மெம்பர் ஆயிருக்கேன், இல்லைன்னா ஒரு நகராட்சி சேர்மன் ஆயிருக்கேன், எதுலையாவது ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு சின்ன ஒரு மக்கள் பிரதிநிதியாக அண்ணாமலை வந்துட்டு நீ எடப்பாடியை சொல்லு, அண்ணா திமுகவை சொல்லு. எந்த தகுதியும் இல்லாத நீ எடப்பாடியை பற்றி சொல்ற, அண்ணா திமுகவை பற்றி சொல்ற, உனக்கு என்ன அருகதை இருக்கு? இதையெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள்.